இந்த வீடியோவில் மீனம் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட அற்புத பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆவணி மாதம் அப்படின்னாலே சிம்ம மாதம், சூரியன் சிம்மம் ராசியில் ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம். அதனால தான் சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த மாதத்தில் விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம். அதனால் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் தானே முழு முதற் கடவுள், அவர் பிறந்ததொரு மாதம். இந்த 2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதத்தில் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வருது. அன்றைய தினம் விநாயக பெருமானை வணங்குங்க. பொதுவாக ஆவணி மாதத்தில் நம்ம விநாயகர் பெருமான் வழிபாடு, சிவன் வழிபாடு, இது எல்லாமே பெரிய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பெருமைக்குண்டான ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள். இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ஆடி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு நிறைய திருமணங்கள் அப்படிங்கிறது நடத்த உகந்ததொரு மாதமாக இருக்கும். இந்ததொரு மாதத்துடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரகங்களுடைய ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்மம் ராசியில் உட்கார்ந்துருக்க போகிறாரு. செவ்வாய் கன்னி ராசியில் உட்காந்துருக்காரு. மாதம் கடைசி 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு போக போகிறாரு. புதன் கடக ராசியில் இருக்கார். 9ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு போயிட்டு 26 தேதி வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு. 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு அவர் போயிடுவார். சுக்கிர பகவான் மிதுனம் ராசியில் குருவோடு சேர்ந்துருக்காரு. 5ஆம் தேதி கடகராசிக்கும் பின்னர் 30ஆம் தேதி சிம்மம் ராசிக்கும் போகிறாரு. குரு பகவான் மாதம் முழுக்க மிதுனம், சனி பகவான் மாதம் முழுக்க மீனம், விஷப்பாம்பு ராகு கும்பம், விஷமற்ற பாம்பு கேது சிம்மம். இதுதான் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சூரியன் கேது இந்த மாதம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த கண்டம் உங்களை எந்த விதத்தில் பாதிக்குமா? சில கண்டங்கள் அப்படிங்கிறது சில உங்களுக்கு நன்மைகளை செய்யும். அப்படியே பணத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அந்த நன்மைகள் அப்படிங்கிறது. இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மீனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே மீனம் ராசிக்காரர்கள் இந்த ஜோதிடத்தில் நம்புகிற நிலைமையில் இப்போதைக்கு இல்லை. அடப்போங்கப்பா, நீங்களும் உங்கள் ஜோசியமும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, மீனம் ராசியில் பிறந்தது பாவமாக, உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது, அதுவும் போயிட்டா கூட தேவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் ஒரு விரக்தியோட உச்சத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜென்ம சனி. ரொம்ப மோசமான ஒரு சனி அப்படிங்கிறது இந்த ஜென்ம சனி. அதே நேரத்தில் விரயத்தில் ராகு, 6ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறது இருக்குது. ஒன்றுமே பெருசாக சரியில்லை. அதே மாதிரி குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம குருவாக போயிட்டு ராசிக்கு 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஆக மொத்தம் இந்த வருட கிரகங்களால் ஒரு பிரயோஜனமே இல்லை. இந்த சினிமாவில் சொல்லுவாங்கள்ல, அதை ஒன்றும் லெக்கில் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த மீனம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது.
இதனால தான் ஒரு விரக்தியில் ஜோதிடம் கடவுள் இதெல்லாம் நம்புறதே கிடையாது. அப்படியே கோயிலுக்கு போனாலும் கதறி அழுவாங்க, நான் என்னையா பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது கடவுளே, அந்த கடவுள் வந்து ஒரு கதவை அடைச்சிட்டு இன்னொரு கதவை திறப்பார் அப்படிம்பாங்க, எங்களுக்கு மட்டும் கதவெல்லாம் அடைச்சிட்டு சாவியை வந்து தொலைச்சி விட்டாரோ என்னவோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மீனம் ராசிக்காரர்களுடைய நிலை அப்படிங்கிறது இப்போ இருக்குது. சரி, இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நல்லதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. மாத கிரகங்களால் சின்ன சின்ன சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் ரொம்ப 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 கவனமாக இருந்தால் தான் அந்த சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியும். ஒரு ஐஸ் வாங்குவீங்க, அப்பாடா சந்தோஷமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது எவனோ தட்டி விட்டு ஓடிடுவான், கீழே விழுந்து போகும். அதனால் ஐஸு கிடைக்கும், அதுதான் கவனமாக இருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். எதையுமே நாம் அனுபவிக்கிற வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறத காட்டுது. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, ராசிக்கு 6வது வீட்டில் கேது சூரியன் சேர்க்கை. கிரகங்களுடைய ராஜா சூரியன். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு நட்பு கிரகமும், ஆனால் 6வது வீட்டில் இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ நிறைய தடங்கல்கள், தாமதங்கள், போட்டி, பொறாமை, வேலையில் வந்து ஒரு மாற்றம், இது எல்லாமே கூட சிலருக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இந்த துறை சார்ந்த உயர்ந்த ஒரு ஞானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு வேலையில் நீங்கள் இருந்தாலும், எந்த தொழிலில் இருந்தாலும் அதுக்கு தீர்வு இதுதான்டா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற விலை அப்படிங்கிறது தான் மோசமாக இருக்கும். இவனையா நம்பணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். இந்த ஒரு மாதத்தில் ஒருத்தனை நம்பவே கூடாது அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்க, அவன் உங்களுக்கு நல்லது செய்வான். அப்படி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறதால கொஞ்சம் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கும். கண் பார்வையில் ஒரு சிக்கல் இருக்கும். நல்லா இருந்தவங்க கூட இப்போ கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகிடும். இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிறதுனால நகைகள் ஏதாவது அடகு வச்சுருந்தீங்க அப்படின்னா, நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக எடுத்து பாருங்கள். ஏதாவது மறந்து போயிட்டு வட்டி கட்டாமல் விட்டிங்கன்னா ஏலம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இந்த ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிட்டு கிடக்கணும், அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நகை ஏதாவது புரட்டுற மாதிரி இருந்தால் புரட்டி கட்டி வச்சுக்கோங்க. அதற்குண்டான பணம் எங்கேயாவது தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உறவுகளுக்குள்ளே பெரிய கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஆவணி மாதத்தில் கல்யாணம், காட்சி, வீடு, குடி போகிறதுன்னு ஏகப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது நடக்குங்களா. கல்யாணத்துக்கு போனோமா, பழைய கஷ்டத்தை எதுவும் பேசிக்க வேண்டாம். போனோம், மொய்யை வச்சோம், பிடிச்சா சாப்பிட்டோம், இல்லைனா கிளம்பி சத்தம் போடாமல் வீட்டுக்கு வந்தோம். அங்கே போயிட்டு இதை எப்படி செஞ்சுருக்கணும், அதை அப்படி செஞ்சுருக்கணும் அப்படி சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை போயிட்டு நீங்கள் நல்லது தான் சொல்ல போவீங்க. ஆனால் அது குறைபாடாக புரிஞ்சுக்கப்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய சுயமரியாதையும் குறிக்கும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் நாம் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிருங்க. சுயமரியாதைக்கு இழுக்க வரும். இவ்வளோ கெடுதல் சொன்னீங்களா, அப்போ என்னங்க உங்களுக்கு நல்லது வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி ஆவணி 5 கடகராசிக்கு சுக்கிர பகவான் வராரு. 3க்கும் 8க்கும் அதிபதியான அவர் 5ஆம் இடத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது வீடு வாங்குறது, இடம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வில்லங்கம் அப்படிங்கிறத பார்க்குறது, பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கிறது, பூர்வீக சொத்தில் கேஸ் இருந்தால் பார்க்குறது, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி பழைய பஞ்சாயத்துக்கள், சொத்து, போட்டி, தொழில் பிரிச்சுக்கிறது, இல்லை கூட்டாளிகளாக இருக்கிறவங்க பிரிஞ்சுக்கிறது, இல்லை பூர்வீக சொத்து பிரிச்சுக்கிறது, இதிலெல்லாம் இருந்த இழுபறி அப்படிங்கிறது இதுக்கு மேலே இருக்காது. நல்லபடியாக சொத்தை பிரிச்சுக்கலாம். எப்பாடி நான்லாம் கடை அடைக்க முடியல, இது ஒரு பாகத்தை கூறு போட்டு வித்தாவது கடனை அடைச்சி விட்டாவது இதுக்கு மேலே நல்லபடியாக பொழைச்சிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பொழைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பொழைச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ வாழ்க்கையில் கொஞ்சம் புத்தி தெளிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம நுழைஞ்சு அடிப்பட்டோம், இதால் தான் அடிப்பட்டோம், இனிமேல் இதெல்லாம் செய்யக்கூடாது, இனிமேல் இதெல்லாம் செய்யலாம், இவங்களாம் நம்பக்கூடாது, இவங்கள நம்பலாம், இல்லைன்னா யாரையுமே நம்ப வேணாம், நாம் உண்டு, நம்ம பொழப்பம் உண்டு, நம்ம பிள்ளை குட்டி உண்டு, நம்ம தாய் தகப்பம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாலிசாக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடி அப்படிங்கிறது ரொம்ப கவனமாகவும் இருக்கும், நேர்த்தியாகவும் இருக்கும், எடுக்கக்கூடிய முடிவுகளாகவும் துல்லியமாகவும் இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஆவணி 9ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு புதன் பகவான் போயிட்டு இவரும் சூரியன் கேதுவோட சேர்றாரு. புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கிது. அதனால் மேல் படிப்பு சம்மந்தமான வேலைகள் அப்படிங்கிறது செய்யலாம். அதே மாதிரி படித்ததுக்கு ஒன்றும் வேலை கிடைக்கல, வேறு ஏதாவது கோர்ஸ் கீஸ் பண்ணலாமா, இல்லை டிடிஏ முடிச்சுட்டு சுற்றி வேலைக்கு வரேன், ஒரு வக்கீலுக்கு படிக்கலாமா, இப்படி ஏதாவது ஒரு சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். மேல் படிப்புக்கான ஒரு தொடக்கத்தை இந்த ஒரு மாதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி புதன் கன்னி ராசியில் இருக்கார். மாதம் கடைசி 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். 2க்கும் 9க்கும் அதிபதியான அவர் சப்தமஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது
தெய்வ திருப்பணியில் நீங்கள் ஆர்வம் காட்டலாம். ஒரு பால் குடம், போக்குவரத்து இதெல்லாம் நீங்கள் செஞ்சிகிட்ருப்பீங்க. இப்போ கோவில் எடுத்து கட்டணும், இல்லை குலதெய்வ கோவிலில் ஒரு கட்டுமான பணி, இந்த மாதிரி ஏதாவது ஆன்மீகம் சார்ந்த பணிகள் முன்னெடுத்து நடத்துவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடையூறு செய்தவர்கள் எல்லாமே தானாகவே விலகிடுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். செவ்வாய் சாதகமாக இருக்காரு அப்படிங்கிறதுனால தான் பூமி சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம், சொத்து பாகம் பிரிக்கிறது, சொத்தை விற்கிறது, போகிறது வர்றது, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஈடுபடலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த ஆவணி 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு புதன் பகவான் போயிட்டு உச்சமடைகிறாரு. அப்போது ஆட்சி பெற்று உச்சமாக உட்கார்றாரு. அப்போது இந்த 10 ரூபா சம்பளம் கூட வாங்கக்கூடிய ஒரு யோகம், ப்ரமோஷன் இது எல்லாமே கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த வருட கிரகங்களால் நடந்த சாதகமற்ற அந்த பழைய கசப்புகள் எல்லாத்தையுமே மறந்துடுங்க. வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.